ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது எல்லாமே எழுதப்பட்டதுதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம நடிக்கிறது சினிமாவும் இல்லைங்க. எந்த டைரக்டரோ, வசனகர்த்தாவோ டயலாக் எழுதி நம்மள நடிக்க வைக்கிறதுக்கு. இந்த விதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்றீங்களே, அந்த விதினா என்ன அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே எழுதி வச்சது அப்படிங்கிறீங்க. ஒருத்தர் ஏன் எழுதணும்? எதுக்கு எழுதணும்? இந்த விதிங்கிறது பத்தி புரிதல் இல்லாததுனால சொல்லப்படுற விஷயம் தான் இது. விதின்னு ஷார்ட்டா எதுக்கு தெரியுமா சொல்றோம்? கர்ம விதி, லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறதுக்கு சொல்றோம். இந்த கர்மாங்கிறது எதை குறிக்குது? நம்ம செஞ்ச மொத்த நல்லது கெட்டது எல்லாத்தையும் குறிக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஜென்மத்துல நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம். நல்லது கெட்டது, தெரிஞ்சு செய்யறது, தெரியாம செய்யறது எல்லாமே சேர்த்துதான். நியூட்டன்ஸ் லால படிச்சிருப்பீங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம எது செஞ்சாலும் அதற்கு ஒரு எதிர்வினை உண்டு அப்படின்னு. பந்த ஒரு செவுத்துல தூக்கி எறிஞ்சோம்னா அது அதுல பட்டு பவுன்ஸ் ஆகி திருப்பி நம்மகிட்டயே வருதுல, அந்த மாதிரிதான் நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்னெல்லாம் அனுப்புறோமோ அது திருப்பி நம்மள வந்து அடையும் அப்படிங்கிறது தான் கர்ம விதி. கர்மாங்கிறது நம்ம பண்ற கெட்டதை மட்டும் குறிக்கிறது கிடையாது. நம்ம செய்யற நல்லது, தானம், தர்மம், புண்ணியம் எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு விஷயம் தான். தினமும் நம்ம 1000 விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கோம், 1000 விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில திருப்பி வரணும் இல்லையா? அதுக்குள்ள நம்ம ஆயுசு முடிஞ்சிட்டுன்னா அப்ப என்ன ஆகும்? எனர்ஜிக்கு அழிவே கிடையாது. அது அப்படியே பெண்டிங்ல இருக்கும். திருப்பி நம்ம பிறக்கும் போது நம்ம என்ன அந்த பெண்டிங்ல வச்சிருக்கோமோ, அந்த பெண்டிங்கை நம்ம அதை கழிக்காம நம்ம கிட்ட வந்து சேர்றதுக்கு ரெடியா இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் திருப்பி நமக்கு கிடைக்கும். சோ மறுபடியும் பிறக்கிறோம், ஏற்கனவே பெண்டிங்ல இருக்கிற கர்மாவை அனுபவிக்கிறோம், மறுபடியும் அந்த பிறப்புல புதுசா நிறைய விஷயங்கள் செய்யறோம் இல்லையா, அதுக்கான கர்மாவும் உருவாகுது. அகைன் அது பெண்டிங்ல போகும். இது ஒரு சைக்கிள். இந்த பிறப்பு இறப்புங்கிறது சக்கரம் மாதிரி சுழண்டுகிட்டே இருக்கும்னு இதுக்காக தான் சொல்றது. நமக்கு பிறவி இல்லாம போனோம் அப்படின்னா எல்லா கர்மாவையும் அதே பிறவியில நம்ம கழிக்கணும். மொத்தத்துல அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் அன்போட சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க சொன்னது கரெக்ட். எல்லாம் எழுதப்பட்டது தான் நடக்குது. ஆனா எழுதுனது யாரு தெரியுமா? நம்ம தான். உங்க ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா.